வணக்கம். இந்த ஜெனரேஷன் சொல்லும் சொல்லுக்கு தூய தமிழ்லயே நல்ல சொல் இருக்கு அப்படின்னு சொல்லும் நிகழ்ச்சி, ஒரு முயற்சி. அதான் முதல் வணக்கத்தின் தினம் ஒரு சொல்லுங்க. கண்டிப்பா இந்த சொல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பழக்கமான சொல் தான். ஆனா பழக்க தோஷம் போமே, அப்படியே காலப்போக்கில் நம்ம மறந்து விட்ட சொற்கள் தான். அதை அறிமுகப்படுத்த போகிறோம் நம்ம கிளாஸுக்காக. இந்த அடிக்கிற வெயிலையும் காலையிலேயே வீட்டில் வாட்டர் ஹீட்டர் போட்டு சுடு தண்ணி வச்சு குளிச்சுட்டு தான் வருவேன்னு அடம் பிடிச்சி சுடு தண்ணி போட்டு குளிச்சுட்டு வந்துருக்கீங்க. பேரண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, எப்படிப்பா இந்த வெயிலையும் ஹீட்டர் போட்டு குளிக்கிறீங்க? அது பழக்கமாயிருச்சுல. அதே மாதிரி தான் தமிழ் சொற்களையும் நம்ம அப்படியே பழக்கத்தில் கொண்டு வந்துட்டோம்னு வைங்களேன், அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறைக்கு அது மறக்காமல் இருக்கும். சரி, பேசும்போது வாட்டர் ஹீட்டர்னு சொன்னால, அந்த ஹீட்டருக்கு வாட்டர் ஹீட்டருக்கு தமிழ்ல என்னன்னு சொன்னா இன்னைக்கு சொல்ல போறேன். தினம் ஒரு சொல்லில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சொல் ஹீட்டருங்க. முதல்ல ஹீட்டர்னா என்ன? அது ஒரு எளிமையா சொல்லுங்க. ஒரு பாத்திரங்க. வெறுமனே ஹீட் மட்டுமா பண்ணுது? அந்த ஹீட் ஆக ஆக அந்த நீரை சேமிக்குது. அப்ப சேமிப்பு பாத்திரம், சேமிக்கும் பாத்திரம்க்கு தமிழ்ல இருக்கா? இருக்கே. அதுக்கு தான் தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா கலன். கரண் கிடையாது, சூ, அந்த கரண் கிடையாது. இது கலன். சூ, அப்படியே சூடா இருக்கக்கூடிய கலன். நீங்க இந்த கலனை எங்க பார்த்திருப்பீங்க? அணிகலன். அணியும் ஆபரணத்தை சேமிப்பதால் அது அணிகலன். இன்னொரு கலன் கொள்கலன். அதோடைய கெப்பாசிட்டி வால்யூம் பேஸ்டா இருக்கிறது. கெமிஸ்ட்ரி படித்த, தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு தெரியும் கொள்கலன். ஆனா இங்க இது அணியும் கலன், அணிகலன் அல்ல. ஒரு கொள்முதல் செய்யக்கூடிய கொள்கலன் அல்ல. அதற்கு பதிலாக இது என்ன பண்ணுதுன்னா சுடுநீர். அதை சேமித்து வைக்குது. சரி, சுடுநீரை வேறு எப்படியெல்லாம் சொல்லலாம்? நாம குலைக்கலாம் சொல்லுவோமே, வெந்நீ. வெந்நீ இல்லப்பா, வெந்நீர். வெண் நீர். நெருங்கிட்டீங்க, பக்கத்தில் வந்துட்டீங்க. வாங்க, இப்போ இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணி சுடு தண்ணி கொட்ட போகுது. சுடுநீர்னு சொல்லலாம், வெந்நீர்னு சொல்லலாம். இன்னொரு நீர் என்னது? இப்படியே பேசினா வரும் கண்ணீர்ன்றீங்களா? இல்லைப்பா, சுடுநீரையும் வெந்நீரையும் என்ன பண்ணா நம்ம உருவாக்குறோம்? வெறுநீரை கொஞ்சம் சயின்ஸ் யோசிங்க. 100 பாகையில கொதிக்க வைத்தால் அது சுடுநீராக வெந்நீராக மாறும். அப்ப இத வெந்நீரையும் சுடுநீரையும் கொதிநீர்னு சொல்லலாம். வந்துச்சா? கொதிப்பதால் அது கொதிநீருங்க. அமைதியா இருக்கும். 100 டிகிரி செல்சியஸ் வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே முட்டை விட்டு அது ஒரு மீனின் கண்களின் சைஸ்ல ஆரம்பிச்சு கோலி குண்டு சைஸ்ல அந்த முட்டைகள் பெருசாகி ஆவியாக ஆரம்பித்து நீர்நிலையிலிருந்து திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாற அமைக்கிற அந்த நிலை தான் கொதிநீர்மோ. அது எல்லாமே இந்த கலனில் நடப்பதால் அதை நம்ம என்ன சொல்லலாம்? கொதிநீர் கூட்டல் கலன், கொதிநீர் கலன். இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா கொதி கலன்ங்க. கொதிக்கவும் வைக்குது, கொதித்த நீரை சேமித்தும் வைக்குது. ஹீட்டர்னா கொதிக்கலன். வாட்டர் ஹீட்டர்னா நீர் கொதிக்கலன் அல்லது கொதிநீர் கலன். சிம்பிளா ஹீட்டர்னா கொதிகலன், கொதிகலன்னா ஹீட்டர். தேவையான போது மட்டும் கொதிகலனை பயன்படுத்துங்க. அடிக்கிற வெயிலுக்கு அவசியமா தண்ணீரை குளிக்க மட்டும் இல்ல, குடிக்கவும் கொஞ்சம் பயன்படுத்துங்க. தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம். தினந்தோறும் ஒரு தூய தமிழ் சொல்லையாவது கரெக்ட் சிந்திப்போம். டாடா.